ஆனந்தி, குமரன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து சாமி வழிபட்டுட்டு வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வராங்க. இங்கே கடைக்கு வந்தோடனே பிரச்சனை அவங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஆல்ரெடி பிரச்சனை பண்ணவர் நிறைய பேர் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதனால் எல்லாருமே வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மற்றவங்க சேல்ஸ் பாதிக்குது, அதனால் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. அதை கேட்டு ஆனந்தியும் வந்து குமரனும் என்ன பண்ண தவிக்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? நாங்கள் வந்து நின்று தானே பண்ணுறோம், நீங்களும் ட்ரெஸ்ஸை மாற்றி நில்லுங்க, இதெல்லாம் தப்பு, நின்று கூட எங்கள் கல்ல பண்ணக்கூடாதா, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்ற மாதிரி குமரன் வந்து சொல்கிறாரு. நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நீ எப்படி பிஸ்னஸ் பண்ணி இந்த ஊரை விட்டு நீ போகிறேன்னு நான் பார்க்குறேன், நான் சும்மாவே விட மாட்டேன், எப்படியும் வந்து இந்த பிஸ்னஸை கெடுக்காமல் விட மாட்டேன், என் பிஸ்னஸை கெடுத்த ஒன்றை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிரச்சனை பண்ணவர் வந்து மனசுலேயே நினைக்கிறாரு. அடுத்து வந்து ஆனந்தி சொல்கிறாங்க, வேணாம் இந்த பிரச்சனைலாம் பரவாயில்ல சார், விடுங்க, நம்ம ட்ரெஸ் மாற்றி நிற்க வேணாம், அப்படியே பிஸ்னஸ் நடக்கட்டும்னா அதெல்லாம் கிடையாதுங்க, யாருக்காகவும் நம்ம வந்து விஷயத்தை நம்ம விடக்கூடாதுங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதன்படி வந்து பிஸ்னஸும் வந்து ஓகே ஆகுது, நல்ல சேல்ஸும் ஆகுது அவங்களுக்கு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, யார் யாருக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த ப்ரோக்ராம் வைக்கிறதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து யார் அதிகமாக வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் பரிசு அலோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு எல்லாருமே வந்து உட்காடுறாங்க. அப்போ ஆனந்தி, குமரன் எல்லாருமே வந்து உட்காடுறாங்க. அப்போ ஆனந்தி வந்து கட்டியிருக்க சாரியை பார்த்துட்டு குமரன் வந்து எங்க நேற்று கட்டின சாரியோட இன்றைக்கி கட்டின சாரி இன்னும் நல்லா இருக்குங்கன்றாங்க. தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆனந்தி. அடுத்து வந்து ஆனந்தி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தா குமரனும் வந்து ஆனந்திக்கு வந்து பரிசு கொடுக்காம வெறும் குமரன் மட்டும் சொல்லி வந்து கடை நம்பரை சொல்லி பரிசு கொடுக்குறாங்க. அப்போ குமரன் வந்து எழுந்து வந்து ஆனந்தியும் நானும் சேல்ஸ் தான் சேர்ந்து தான் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணோம், அதனால் எங்கள் 2 பேருக்குமே இல்லை பங்கு இருக்குது, அதனால் 2 பேர் பேரையும் ஒன்றாவே சொல்லிவிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் ஆனந்தி, குமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாவே சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஆனந்தி, அவங்க ஃப்ரெண்டு குணவதி 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குமரன் சாருக்கு உண்மையிலே பெரிய மனசு, அவர் வந்து அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டார், எல்லாருமே உயர்த்தி விடணும் தான் நினைக்கிறாரு, அதனால் உண்மையிலே ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து முதல் பரிசு கிடைக்குது. அதை பார்த்துட்டு வந்து ஆல்ரெடி வந்து டென்ஷனான அவரோட வந்து அந்த எதிரி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இவனுக்கு கிடச்சிச்சே முதல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியும் குமரனும் வந்து சேர்ந்தே வந்து அந்த முதல் பரிசை வாங்குறாங்க. அந்த டைமில் ஆனந்தியை பார்த்துட்டு குமரன் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. இந்த ஒரு நொடியே நீங்கள் இருக்கும்போது நான் முதல் பரிசை வாங்கிட்டேன், இதே மாதிரி தொடர்ந்து வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் என் கூட இருந்தால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வெற்றி தான் அதிகமாக இருக்கும், நீங்கள் என் கூட இருப்பீங்களா ஆனந்தி அப்படி சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே பார்த்துட்டே இருக்காரு. என்ன சார் எங்கே பார்க்குறீங்க றாங்க. அதை கேட்டுட்டு ஆனந்தி வந்து அப்படியே பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு சார், என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு குணவதி கேட்டோன்னே ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. இவங்க பரிசு வாங்கி ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாமே வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது வேணும்னே ஆனந்தியை பற்றியும் குமரனை பற்றி ரொம்ப தப்பாக வந்து கிளப்பி விட்டுறாரு பொறாமையில் அந்த நபர். அதனால் எல்லாருமே ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. என்ன குமரன், லேடிஸை வச்சு ஜெயிஸ்டர் போட்டிருக்கா அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதை பார்த்து குமரன் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் அப்படி சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நம்மலாம் லேடிஸ் இல்லாமல் ஒன்றும் வானத்துலேருந்து குதிச்சு இல்லை, நம்ம கூட இருக்கவங்களும் சரி, நம்மளை பெற்றவங்களும் சரி, அதனால் நம்ம சுற்றி வேறு லேடிஸ் தான் இருக்காங்க, முதல்ல லேடிஸை மதிக்க கற்றுக்குங்க, உங்கள் வீட்டில் லேடிஸ் இருக்காங்கல்ல, அப்போ அவங்க இல்லாமல் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. லேடிஸை பற்றி ரொம்ப உயர்வாகவும் ரொம்ப வந்து பெருமையாகவும் பேசுகிறாரு. இதை பார்த்து ஆனந்தி அப்படியே மெய் செலுத்து போகிறாங்க. இதே யோசனை பண்ணி பார்க்குறாங்க. லேடிஸ்ன்றவ எதுக்கு தெரியுமா இருக்கா, ஒரு அடிமை, அவள் எனக்கு வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கா, வேறு எதுக்குமே கிடையாது, நீங்கள்லாம் அடிமைங்க, நாங்கள் சொல்கிறது ஆம்பளைங்க சொல்கிறது கேட்க தான் நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீரபத்திரர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆனந்திக்கு திடீர்னு நினைவு வருது. அப்படியே வந்து யோசிச்சுட்டு எப்படி இருக்கார் இவர், ஏன் அவன் மட்டும் அப்படி இருக்கான், அப்படி சொல்லிட்டு சார் அவனை பற்றி யோசிக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி டென்ஷனாக வராங்க.